ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ முள்ளங்கி பொரியல் பண்ண போகிறோம். இது சாம்பார், ரசம், பருப்பு குழம்பு எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணுவாங்க. முதல்ல நம்ம முள்ளங்கியை நல்லா சுத்தமாக்கி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி எவ்வளோ சுத்தமாக கழுவியாச்சு. இனி இந்த மேலே உள்ளது எல்லாத்தையும் நம்ம வெட்டி நீட்டாக எடுத்துடலாம். இதை நம்ம நல்லா வெட்டிக்கலாம் பொடிசா. நான் இப்போ தேங்காய் திருவி வச்சிருக்கேன். அரைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜீரகம் கொஞ்சம் போல் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன், 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 4 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் பூ, எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாம நல்லா அரைச்சிக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். வீடியோ ரொம்ப பெருசாக போகும். போன தடவை நீ சொன்ன மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இந்த தடவையாவது நான் சொன்னேன். நம்ம இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். நம்ம நல்லா போட்டுட்டோம். கொஞ்சமா வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம 2 பல்லாரி நாங்கள் விட்டு வச்சிருந்தோம். நீங்கள் 2 பல்லாரி போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வெந்துட்டு பாருங்க. இப்போ நம்ம முள்ளங்கி கட்டிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். முள்ளங்கி வேகணும். ஸோ நம்ம கிண்டிட்டு நல்லா கிண்டிட்டு இருக்கோம். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடியே இருக்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச துவையில நம்ம இது பண்ணலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகா உதிரியாக நமக்கு கிடச்சிருக்குங்க. ஒரே ஒரு முட்டை உடைச்சிக்கலாம். முட்டையை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முள்ளங்கி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய முள்ளங்கி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். அழுக்கா இருக்கு அந்த பாத்திரம். வை. டேஸ்டா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதை நீங்களும் பண்ணா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா பண்ணி கொடுங்க.
இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.